சிறுபான்மையின மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு மேற்கொள்ள 10 மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை 3,60,00,000க்கான ஆணைகளை வழங்கவும் திருவாரூர், ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அமைந்துள்ள தேவாலயங்களை புனரமைப்பதற்கு 1,80,00,000 மதிப்பிலான காசோலைகளை தேவாலயங்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மதிப்பிற்குரிய அரசு தலைமைச் செயலர் அவர்களையும் கனிவுடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு மேற்கொள்ள 10 சிறுபான்மையின மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 3,60,00,000க்கான ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியாக திருவாரூர், ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள தேவாலயங்களை புனரமைப்பதற்கு 1,80,00,000 மதிப்பிலான காசோலைகளை தேவாலயங்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மதிப்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறுபான்மையின மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு மேற்கொள்ள கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 10 மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகைக்கான ஆணைகள் மற்றும் கிறித்துவ தேவாலயங்கள் புனரமைத்தல் மற்றும் பழுதுபார்த்தல் பணிகளுக்கான காசோலைகளை தேவாலய நிர்வாகிகளிடம் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளர் மற்றும் உயர் அலுவலர்களுக்கும் துறையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.